அல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நீங்களோடு பேசும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக, வல்லமையாய் வெளிப்படுவதாக. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கிருபை பெற்றவர்கள் வாயை திறக்கிற பொழுது ஒரு அசைவு உண்டாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்றைக்கு தேவன் இந்த இடத்தில் ஒரு அசைவு உண்டு பண்ண போகிறார். இந்த பட்டணத்தில் தேவனாய் கர்த்தர் ஒரு அசைவு உண்டு பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது, கிருபை பெற்ற மரியாள் வாயை திறந்த பொழுது 6 மாதங்களாய் அமைதியாய் இருந்த பிள்ளை துள்ளிற்றென்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒரு அசைவு, இன்றைக்கு ஒரு அசைவை கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு பண்ண போகிறார். தேவ ஜனங்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி தன்னுடைய வாயை திறந்த பொழுது, வரங்களை பெற்றவர்கள் வாயை திறக்கிற பொழுது தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். ஓ, மரித்து போன எலும்புகள் அநேகம் கிடந்தது, உயிரற்று கிடந்தது, திரளாய் கிடந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, வரம் பெற்ற ஒரு மனிதன் வாயை திறந்த பொழுது அதற்குள்ளே மீண்டும் உயிர் மீட்சி உண்டாக்கப்பட்டது போல இன்றைக்கு இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வர விரும்புகிறார். நான் மீண்டும் ஒரு முறை இந்த பூமியை அசைவு, ஒரு அசைவு இந்த நாளில் அந்த இடத்திலே உண்டாக்கப்பட போகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அசைப்பதற்கு இடத்திலே வந்திருக்கிறது. ஆமாண்டவரே, நெருங்களோடு பேசுவீராக. வேதம் சொல்லுகிற தேவ ஜனங்களே, பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறைச்சாலைகள் அசைந்தது. இன்றைக்கு ஒரு அசைவு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிறை வாசங்களை கர்த்தர் இன்றைக்கு அசைக்கிறார். அது இன்றைக்கு நம்மளை விட்டு கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். ஆமாண்டவரே, நெருங்களோடு பேசும், இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு விசை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார். எசேக்கியா ராஜாவினிடத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யார் அனுப்பினாரு? ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் அனுப்பி என்ன சொன்னாரு? உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ஒழுங்குபடுத்து. எதை தெரியுமா? வீட்டு காரியங்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவதில் ஒழுங்கு, கணவரை வேலைக்கு அனுப்புவதில் ஒழுங்கு. ஆனால் வீட்டு காரியத்தில் என்ன இல்லை? ஒழுங்கில்லை. சபையில ஒழுங்கில்லை. ஏன்? எல்லா காரியத்திலும் ஒழுங்கா இருக்கிற நாம் ஏன் நம் வீட்டு காரியத்தில் தவறுகிறோம்? ஏன் நம்ம சபையில தவறுகிறோம்? நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது, ஒழுங்குபடுத்து. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தமாய் ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஒழுங்கின்மையாய் இருந்த பூமியை கர்த்தர் சரி செய்து நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒழுங்கற்று இருக்கிற வீட்டை சரி செய்வது நம்ம கடமை. நான் உங்க வீட்டை ஒழுங்கு செய்ய முடியாது. அனுமதிப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனா என் வீட்டு காரியத்தை யார் ஒழுங்குபடுத்தணும்? நான் தான். எது சீர்குலைந்து இருக்கிறது எனக்கு தான் செய்யும் தெரியும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. வாசிங்க 2 சாமுவேல் 16வது அதிகாரம், 2 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். நல்ல கவனிங்க, ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பெயர் அகித்தோப்பேல். அவன் தன்னை மாய்த்துக் கொள்ளும்படியாய் சொல்லுகிறான். என்ன செஞ்சானா? வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு செத்து போவாங்க ஆண்டவர் சொல்லல. உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நான் வருகிற பொழுது உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாய் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, மரித்து போகிற ஒரு மனிதன் ஒரு காரியம் சொல்லட்டா, இன்றைக்கு பூமியில் வாழ்கிற ஜனங்கள் எவ்வளவு ஞானவான்களாய் வாழ்கிறார்கள் தெரியுமா? ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு அந்த அறிவு இன்றைக்கு இல்லை. எப்படி? ஆவிக்குரியவர்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு என்னது இன்னும் சரியாக இல்லை. தேவ ஜனங்களே, இந்த அகித்தோப்பேல் என்கிற மனிதன் தேவ மனிதனாகிய தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின மனிதன். அவன் கூட தன் வீட்டு காரியங்கள் ஒழுங்காய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவனோடு செல்ல வேண்டி நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்?
நான் 2 அல்லது 3 பேரை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். லோத்தின் காலத்தில் எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையா இருந்தது. எப்படி? ஆணோடும் ஒரு அவலட்சணமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஒழுங்கின்மையான ஒரு சூழ்நிலை. தேவ ஜனங்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்தது ஒழுங்கின்மை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அதாவது நல்ல கவனிக்கணும். நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன பிரச்சனை, சின்ன காரியங்கள், சின்ன விட்டு கொடுக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணி விடுகிறது. அந்த 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த 15 அதிகாரம் முழுவதும் கர்த்தர் ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசுகிறார், தரிசனமாகிறார், அவரோடு உட்கார்ந்து பேசுகிறார். 4 தலைமுறைகள் நடக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் தெளிவா பேசிவிட்டு ஆபிரகாம் வீட்டிற்கு வருகிறார். சாராள் ஒரு வார்த்தை சொல்ற, வாசிங்க 16வது அதிகாரம் 1வது வசனம். சாராளுங்க என்ன சொல்றா பாருங்க, என்னால முடியாது. எப்படி? நல்ல கவனிங்க. ஆவிக்குரியவர்கள் நம்மளால முடியாது என்கிற வார்த்தையை நாம் ஒருபோதும் பயன்படுத்த கூடாது. ஒருவேளை என்னால முடியாது, எனக்கு வாக்கு தத்தம் தந்த தெய்வத்தால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. கரங்களை உயர்த்தி தேவ ஜனங்களே, எனக்கு வாக்கு தத்தம் தந்தது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய அகராதியில முடியாது என்கிற வார்த்தையே கிடையாது. ஹல்லேலூயா. நன்கு கவனிங்க. சாராள் சொல்றா, என்னால முடியாது. ஆபிரகாம் அந்த இடத்துல பாருங்க, அப்படியே இசைந்து போய் விடுகிறான். காரணம் என்ன? ஒழுங்கின்மை. திரும்ப சொல்றேன், ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்தது ஒழுங்கின்மை. அதனால இந்த பூமியில் ஒரு துஷ்ட சந்ததி உருவானது என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒழுங்கின்மை நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது. ஒழுங்கின்மை நம் தரிசனத்தை கெடுக்கிறது. ஒழுங்கின்மை நம் குடும்பத்தை திசை திருப்புகிறது. அப்போ ஒழுங்கின்மை தேவன் விரும்பாத காரியங்கள். வாசிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதுகிற பொழுது சரியாக சொல்லுகிறார். அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம் ஒருவர் வாசிக்கலாமே. நல்ல கவனிங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதுகிற பொழுது இப்படியாக சொல்லுகிறார், சில காரியங்கள் ஒழுங்கற்றதா இருப்பதனால தான் நான் உன்னை நியமித்திருக்கிறேன். எதற்காக தேவன் இந்த தேசத்தில் இந்த சபையை நியமித்திருக்கிறார்? நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக, நம்மளை சீர்படுத்துவதற்காக, நம்மை சபைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. தேவ ஜனங்களை, சபையில வந்து நீங்க ஒழுங்காகலனா எங்கே போய் ஒழுங்காக மாட்டீங்க. அப்படித்தானே? அதாவது எங்க சபையில போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிறு ஆராதனை. அதாவது குறைவான ஆட்கள் தான் வர்றாங்க. சேரெல்லாம் போட்டிருந்து எல்லாரும் வந்து பின்னாடி இருந்தாங்க, முன்னாடி வரல. எப்படி? முன்னாடி வரல. நான் செய்தி ஆரம்பிக்க முன்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ரேஷன் கடையில பொருள் கொடுக்கறாங்க, பின்னாடி போய் நிப்பீங்களா, முன்னாடி வந்து நிப்பீங்களா? ஏங்க, சபைக்கு வந்தா மட்டுமே அந்த ஒழுங்கின்மை. உங்களுக்கு யார் அப்படி சொல்லி தந்தது? நான் எங்க சபையில கேட்டேன், உங்கள்ட்ட கேட்கல. நீங்க நல்ல ஒழுங்கா இருக்கீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, முதல்ல வாராளு முதல்ல உட்காரணும். எப்படி? முதல்ல வாராளு எல்லாத்திலையும் முதன்மையா இருக்கிற நம்ம சபையில மட்டும் ஏன் பின்னாடி ஒரு கரையில போய் இருக்க விரும்புறோம்? தேவ ஜனங்களை, இன்றையிலிருந்து சபையில் ஒரு ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இங்கே எசேக்கியா ராஜாவினிடத்தில் ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியங்களை வாசிங்க. ஏசாயா 38வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம். ஏசாயா 38 அதனுடைய 1. சொன்னது யாரு? கர்த்தர்.
ஏன்னா அவருக்கு தெரியும் வீட்டின் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் அப்படியே சுருக்கமா சொல்றேன். 2 நாளாகமம் அதனுடைய 29வது அதிகாரத்தில் அதனுடைய 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, லேவியர்களை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அந்த 7வது வசனம் வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நல்ல கவனிங்க. அதாவது இன்றைய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம். 5வது வருஷம் முடிகிற பொழுது ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான். ஆனா எசேக்கியா ராஜா அப்படி அல்ல. தன்னுடைய ஆட்சியின் துவக்கத்தில் அவன் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? ஆலயத்தை திறந்தான். ஏன் தெரியுமா? அந்நாட்கள் வரையிலும் அது அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ராயேல் ஜனங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் அரசனாய் நியமிக்கப்பட்ட பொழுது அவன் செய்த முதல் வேலை ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆலயத்தை சுத்திகரித்து லேவியரை ஏற்படுத்தி கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஆசாரிகளை அவன் ஏற்படுத்தி சபைகளை திறந்தான் என்று சொல்லப்படுகிறது. இது பெர்ஃபெக்ட். 2வது வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 30வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, சாமுவேலின் காலத்தில் நிறுத்தப்பட்ட பஸ்காவை மீண்டும் ஆசரிக்க தொடங்கினான். அந்த 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாரு பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பம்? மோசே உண்டு பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். தேவ ஜனங்களே, நன்கு கவனியுங்கள். மோசேக்கு பிறகு எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தார்கள்? எலியா, எலிசா, தாவீது, சாலோமன், சாமுவேல், எப்படி எத்தனை பேர் இருந்தார்கள்? ஏன் மோசே உண்டு பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைக்கவில்லை? ஆனால் எசேக்கியா அப்படி அல்ல. என் தேசம் ஒழுங்கற்று கிடக்கிறது என்கிற ஒழுங்குபடுத்தும் எண்ணங்கள் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா தன் வீட்டை மறந்துட்டான். எப்படி? வெளியே போனா நமக்கு சாட்சி இவங்களா? வெரி குட். இவங்களா ரொம்ப வீட்டுக்குள்ள. அதாவது மாடநாடார் குடியிருப்புல ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்க எங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு அழைத்து நாங்கள் போயிருந்தோம். அவங்க மனைவி இப்படியே தான் இருப்பாங்க. சர்ச்சில் எங்களுக்கு 2-3 முறை பேருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? அப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசுவதற்கு நேரிட்டது. என்னுடைய மனைவி பேசினாங்க, வீட்டுல சாட்சி கிடையாதுயா மனுஷனுக்கு. என்னது? வெளியில ஒரு பேசுற பேச்ச கேட்டா வயிற்றுல இருக்க பிள்ளை கூட வெளியே வந்து என்ன செஞ்சிடும்? நல்ல கவனிங்க. ஆனா வீட்டில் என்னது இல்ல? ஒரு ஒழுங்கு இல்லை. வீட்டில் ஒரு சாட்சி இல்லை. தேவ ஜனங்களே, வெளியில எல்லாருடைய பார்வைக்கு நம்ம நல்ல அருமையா இருக்கிறோம், நல்லா பேசுறோம். ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆலயத்தை சீர்படுத்தினவன், அதாவது வேதம் சரி தெளிவாய் சொல்லு, சாலோமன் காலத்தில் நிறுத்தப்பட்ட பஸ்கா மீண்டும் ஆசரித்தவன், மோசே உண்டு பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்தவன். வெளியெல்லாம் சரியா இருக்குது, ஆனா வீடு சரியில்லை. ஆண்டவர் எசேக்கியா பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசி அனுப்பி உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ சாக போறாடா. எப்படி? நம் வீட்டு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நோவா தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினதினால் ஜலப்பிரளயங்கள் வந்த பொழுது அவன் குடும்பத்தை அசைக்கவில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, என் வீட்டு காரியங்கள் ஒழுங்கா இருக்குமானா கர்த்தர் வருகிற பொழுது நான் அவரோடு சொல்லுவதற்கு நான் ஆயத்தம். ஹல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் அதனுடைய 2வது அதிகாரம். 1 சாமுவேல் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. ஆ ஆ ஆ ஆ ஆ நல்ல கவனிங்க. ஏலி யார்?
ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருக்கு பலியிடும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் இந்த ஏலி. ஆனா பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நீங்க அந்த பகுதி வாசித்து பாருங்க. எல்லாம் மைக்கில் சொல்ல முடியாது, தெரியும்ல எல்லாருக்கும் அந்த பகுதி. ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? தேவ ஜனங்களே, ஒழுங்கின்மை. எங்க ஒரு ஆசாரியனுக்கு வீட்டுக்குள்ள என்னது இருக்கு? சபைக்கு வருகிற விசுவாசிகளோடு வேசித்தனம் பண்ணுகிற அனுபவங்கள். எப்படி? இது இன்றைக்கு அநேக சபைகளில் பெருகிவிட்டது. எச்சரிக்கை, நல்ல கவனிங்க. வெளியில நல்லா இருக்கு, ஆனா வீட்டின் காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஒழுங்கின்மை. சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெயர் சபா வரையிலும் பிரபலமான தீர்க்கதரிசி. இன்னைக்கு அப்படித்தான் பிரபலமான தீர்க்கதரிசிகள் அநேகர் உண்டு. வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தன் பிள்ளைகளை நியாயாதிபதிகளாய் நியமித்து வைத்திருந்தான். அவர்களோ பரிதானங்களை வாங்கி நீதியை புரட்டினார்கள். இப்பா, நீ நல்லாதானப்ப வளர்ந்தா சாமுவேல்? நீ ஏலி, அதாவது ஏலியை பத்தியும் தெரியும், ஏலியின் பிள்ளைகளை பத்தி உனக்கு தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏலிக்கு முன்பாக சாமுவேல் நின்றாலும் அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏன் அதை நீ உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை? எப்படி? ஏன் கற்றுக் கொடுக்கல? அதாவது நான் என்ன செய்வோம் அப்படின்னா, விடியற் காலம் எழுந்து ஜெபிப்பது வழக்கம். என் பிள்ளைகள் காலையில் எழுந்து வந்த உடனே பல்ல தேய்ச்சிட்டு முதல்ல என் பக்கத்துல வந்து முழங்கால் படியிட்டுச்சு. ஏன்? தகப்பனும் தாயும் எதை கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பாவை பார்த்து சொன்னானா, அப்பா, இன்னைக்கு நீங்க மேக்ஸ் டீச்சர் போய் என்ன செய்யணும், நாளைக்கு மேக்ஸ் வாத்தியார் போய் நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னதுக்கு அவன் சொன்னானா, 8 4 எத்தனைன்னு கேட்டாரு. நான் 12 அப்படின்னு சொன்னேன். எத்தனை? 8 4 எத்தனை? சரியாதான் சொல்லிருக்கான். சரியாதப்பா, 8 4 12. அதுல ரெண்டாவதும் கேட்டாராம். ரெண்டாவது வாத்தியார் கேட்டாராம், 8 4 எத்தனை அப்படி கேட்டாராம். 8 4 எத்தனை? 12. அந்த அப்பா சொன்னாராம் பையனை பார்த்து, அதானடா வரும். நானும் அதான்ப்பா சொன்னேன். எத்தனை புரிஞ்சு புரியலையோ? அப்பா பிள்ளைட்ட கேட்டுச்சான், ரெண்டாவது கேட்டாரல ஆன்சர் 12 தானே வரும். அப்ப அந்த பையன் வாத்தியார்ட்ட கேட்டானா, அதானடா வரும். பிள்ளை, அதாவது தகப்ப எதை பிள்ளைட்ட கேட்டானோ அதேதான் பிள்ளை வாத்தியார்ட்ட கேட்டுச்சான். அடுத்த நாள் வந்து கேட்டானா, அப்பா நீங்க கணக்கு வாத்தியார பாத்தீங்களா? இல்லடா பார்க்கல. நாளைக்கு நீங்க பார்க்கும்போது தமிழ் வாத்தியார், யோகா வாத்தியார், அதாவது பிடி வாத்தியாரையும் பார்த்துருங்க அப்படின்னாராம். ஏன்டா அப்படின்னு, அதாவது முதல்ல வலது கையை தூக்குங்கன்னாரு, ரெண்டாவது இடது கையும் தூக்குங்கன்னாரு, மூணாவது வலது காலை தூக்குங்கன்னாரு, நாலாவது இடது காலையும் தூக்குங்கன்னாரு. எப்படா நிக்க முடியும் அப்படின்னு அப்பா கேட்டாராம். நானும் இதேதான்ப்பா கேட்டேன் வாத்தியார்ட்ட. அதான் அதனால பிடி வாத்தியாரமே நீங்க என்ன செஞ்சிருங்க, பாத்துருங்க அப்படின்னாரா. அடுத்த நாள் வந்தானா, எப்பா 2 பேரையும் பாத்தீங்களா? இல்ல. நாளைக்கு ஹெட் மாஸ்டரையும் பாத்துருங்க. டேய் என்னடா? எப்பா நான் ஆபீஸுக்கு போனேன்னா அங்க ஹெட் மாஸ்டர் இருந்தாரா, அவன் ஏன்டா அங்க வந்தான்? அததான்ப்பா நானும் கேட்டேன். நல்ல கவனிங்க. நாம் எதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் பிள்ளைகள் கை கொள்ளுகிறார்கள். தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு தேசத்தின் ராஜா நாட்டை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தான், தன் வீட்டை ஒழுங்குபடுத்தவில்லை. ஒரு ஆசாரியன் தன் தேசத்தை, தன்னுடைய சபைகளை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தான், ஆனால் தன் வீட்டை ஒழுங்குபடுத்தவில்லை. ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தேசத்தை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தான், தன் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தவில்லை. நான் ஒரே ஒருத்தனை மட்டும் காண்பித்து கொடுத்து விட்டு வாசிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். போதும், நல்ல கவனிங்க. இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். இது எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீதுக்கு 8 மனைவிகள், எத்தனை? 19 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளின் நிலை யாருக்காவது தெரியுமா? அப்சலோம் தன் தகப்பன் அரியணைக்கு ஆசைப்படுறான். எப்படி? அப்சலோம்
தன் தகப்பன் அரியணைக்கு ஆசைப்படுறான். அம்மோன் தன்னுடைய சகோதரி ஆகிய தாமாரின் மேல் ஆசைப்படுகிறான். பிள்ளை சரியா வளர்த்திருக்கானா? யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், யுத்த வீரன், கோலியாத்தை கண்டு பயப்படாதவன். ஆனால் தன் வீட்டு காரியத்தை என்ன செய்யல? எத்தனை சொல்றேன் புரியுது? தாவீதை விட ஒண்ணு நம்ம நல்லவங்க கிடையாது. தாவீதை மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவன் அதிகாலையில் துதிக்கிறவன். எப்படி? நமக்கு அதிகாலையை பார்த்தே கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஆனா தாவீது அப்படி இல்லை. அதாவது வறண்டதும் விடாய்ச்சதுமான இடத்தில் என் ஆத்துமா உம்மையை நோக்கி வாஞ்சியா இருக்கிறது. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை. இப்படிப்பட்ட தெளிவோடு கர்த்தருக்காய் வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் தான் இந்த தாவீது. இவன் தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்ய மறந்து விட்டான். எல்லாரும் ஒண்ணு சாடி எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் வீட்டு காரியங்களை அங்க ஒழுங்குபடுங்க தரும். நான் ஒரு காரியம் சொல்லிட்டேன். என்னுடைய மனைவிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல்ல என் குடும்பம், ரெண்டாவது தான் ஊழியம். நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான். நான் சரியா இல்லாம, என் குடும்பம் சரியா இல்லாம நான் ஊழியம் செய்யற ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்படி? நான் சரியில்லாம, என் குடும்பம் சரியில்லாம நான் ஊழியம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நத்திங். ஒரு 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் பரலோகம் போகாம அநேகர் தேவ ராஜ்யத்திற்கு நடத்துகிற சொல்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. முதலாவது நான் ஒழுங்கா இருக்கணும், என் குடும்பம் ஒழுங்கா இருக்கணும், என் சபை ஒழுங்கா இருக்கணும், என் தெரு ஒழுங்கா இருக்கணும், என் கிராமம் ஒழுங்கா இருக்கணும், என் பட்டணம் ஒழுங்கா இருக்கணும். நம்ம எங்க தெரியுமா? ஆண்டவரே என் இந்தியாவை ஆசீர்வதியும். உன்னுடைய வீடு எப்படி இருக்கு? உங்க கிராமம் எப்படி இருக்கு? உங்க தெரு எப்படி இருக்கு? உங்க சபை எப்படி இருக்கு? ஆண்டவரே உலகத்தை ஆசீர்வதி. அதெல்லாம் இரண்டாவது. முதல்ல உங்க வீட்டு காரியங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். எதில் அதான் அழகா சொல்லுவார் யோபு என்கிற பக்தன், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் தேவ ஜனங்களே, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் தவறிவிட்டோம். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கடைசியில சொல்லுவார் தெரியுமா? கடைசி வார்த்தை அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் வீடு இப்படிகிறாதோ, என் வீடு இப்படிகிறாதோ. தேவ ஜனங்களே, தேவ ஜனங்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுமா? கடைசி வார்த்தையா சொல்றான் தாவீது, என் வீடு இப்படிகிறாதோ. காரணம், வீடை ஒழுங்குபடுத்த நான் மறந்துட்டேனப்பா, என் பிள்ளைகளை சரி செய்ய மறந்துட்டேனப்பா, என் பிள்ளைகளை செம்மையான பாதையிலே நடத்துவேன் தவறி விட்டேனே. சொல்லுங்க ஆண்டவரே, என் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்றோம் பிள்ளைகளுக்கு? நல்ல படி, நல்ல படி, நல்ல படி. நல்ல கவனிங்க, நல்ல படிச்சா ஒண்ணும் மனுஷனா மாற மாட்டாமா. ஆனா நீ ஒழுங்க வளர்த்தியா நல்ல மனுஷனா மாறுவான். இன்னைக்கு நல்ல மனிதர்கள் இல்லை. மருத்துவர்கள் இருக்கிறார்கள், தேசத்திலே பிரபலமானவர்கள், பிசினஸ்மேன் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல மனிதர்கள் இல்லை. நான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக 5 கிராமம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். நல்ல கவனிங்க, பஸ் ஸ்டாண்டு சென்டர்ல ஒரு அம்மா அரிசி மூட்டையை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. திடீரென்று மழை வந்துச்சு. நான் 3வது மாடியில அவுட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அநேக பிள்ளைகள் நின்றார்கள். வாலிப பிள்ளைங்க நின்னாங்க, காலேஜ் போயிட்டு வந்த பிள்ளைங்க நின்னாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்க நின்னாங்க. மழை வந்த உடனே அந்த தாயார் சொல்றாங்க, யாராயிலும் ஒருவர் எனக்கு இதை எடுத்து அந்த மழை பெய்யாத அந்த இடத்துல ஒதுக்கல வைங்களேன்னு சொன்ன ஒருத்தருமே கண்டுகொள்ளவில்லை. நல்ல கவனிங்க, இந்த வேதம் ஒரு மனிதனுக்குள் இருந்ததனால் நான் என்ன செஞ்சு தெரியுமா? அந்த 3வது மாடியிலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு அதை எடுத்து கொண்டு கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு போனேன் பிள்ளைங்கிட்ட. எம்மா, என்னம்மா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க? எம்மா, பள்ளிக்கூடத்துல ஒன்றும் ஒழுங்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்கம்மா. ஆனா நம்ம வீட்டுல தான்மா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு பள்ளியிலுள்ள காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு இன்றைக்குள்ள வாத்தியர்களுக்கு போதுமானதா இல்ல. அதனால சொல்றேன், பிள்ளைகளுக்கு ஒழுங்கை வீட்டிலிருந்து சரியாக கற்றுக் கொடுங்கள். ஒரு தாயாரு தன்னுடைய பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏமா நீங்க அந்த பிள்ளைய அடிக்கிறீங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டிக்கிட்டு பாருங்க, இவன் 90 மார்க் எடுத்திருக்கிற மேக்ஸ். நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொன்னேன், ஏமா நல்லா படிங்கன்னு சொல்லி அடிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா அடிக்க முன்னாடி உங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பிள்ளைகிட்ட காட்டிக்கிட்டு, நான் பாருடா 100க்கு 100 வாங்கியிருக்கேன், நீயும் 100க்கு 100 வாங்கு. சொல்ல முடியுமா? யாராகிலும் சொல்ல முடியுமா? நான் சரியில்லை, ஆனா என் பிள்ளைகளை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய, அது தவறான ஒரு கண்ணோட்டம். முதலாவது நான் சரியாகணும். எப்படி? முதலாவது
நான் ஒழுங்கா இருக்கணும். நான் ஒழுங்குபடாத பட்சத்தில் என் பிள்ளைகளை நான் ஒழுங்குபடுத்த முடியாதுங்க. நல்லா கவனிச்சுடுங்க. நான் கைகொள்ளாத பட்சத்தில் அதை போதிச்சோனது உங்களுக்குள்ள ஒரு நாள் கிரியை செய்யாது. கை கொண்டு போதிக்கிறவர்களே தேவன் ராஜ்யத்தில் பெரியவர்களா இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த பூமியில பெரிய ஆளா இருக்கணும் விரும்பல, ஆனா பரலோகத்தில் நான் பெரியவளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, இந்த பூமியில் பிரபலமாவது சுலபம், பரலோக ராஜ்யத்தில் பிரபலமாவது கடினம். ஹல்லேலூயா. எங்கே பிரபலமாக விரும்புகிறீர்கள்? அப்படியே ஒரு விசை கரங்களை உயர்த்தி எங்களை சீர்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, எங்களை சீர்படுத்துங்கப்பா, எங்களை செவப்படுத்துங்கப்பா. நீர் காண்பிக்கிற பாதையில் நாங்கள் ஓடுவதற்கு நீர் எங்களை கிருபை செய்வீராக. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா தன்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது மீண்டும் 15 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. அப்படியே கரங்களை உயர்த்து. இன்னைக்கு நீங்க உங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த உங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பீர்களானால் மீண்டும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ஆமாண்டவரே, சொல்லுங்க, என் வீட்டு காரியங்களை நான் ஒழுங்குபடுத்துவேன், என் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவேன். தேவ ஜனங்களே, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. வேத வசனத்தை தியானித்து செய்தி எடுத்துக்கிட்டு நான் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். இதில் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நான் கை கொள்ளாமல் இருக்கிறேன், அதை நான் போதிப்பதில்லை. என வேதம் எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது, கை கொண்டு போதிக்க வேண்டும் என்று சொல்லி. உண்மையாகவே நான் சொல்ல முடியும், சாட்சியாக சொல்ல முடியும். என் குடும்பங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு நேராய் சொல்வதற்கு. நான் இந்த பூமிக்குரிய காரியங்களை என் பிள்ளைகளை பிரஷர் கொடுக்க மாட்டேங்க, ஆனா ஸ்பிரிச்சுவலா என் பிள்ளைகளை வளர்ப்பதில் நான் மிகவும் கண்டிதமாக இருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பா நீங்க வளர்த்துதான் ஆக வேண்டும். உலகத்தின் காரியங்களில் அல்ல, உன்னத காரியத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துங்கள். பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்றைக்கு எசேக்கியா ராஜா தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த பொழுது எப்படி 15 ஆண்டுகள் கூட கொடுத்தீரோ, அந்த கிருபையின் காலத்தினை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலச்சனங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.